இந்த கிறிஸ்மஸ் செய்தியை கொடுக்க உங்கள் மத்தியிலே கடந்து வர ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பிறந்த நாள் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இனிமேல் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணுன்னா, பிறந்த நாளில் என்ன ஞாபகத்துக்கு வரும்? கேக்கு. சரி, சூப்பர். இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கெல்லாம் கேக் சாப்பிடுவோம். வேற? புது ட்ரெஸ்ஸு. ஓகே. வேற சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சத்தமாக சொல்லுங்க. தைரியமாக சொல்லுங்க. கிஃப்ட்டு. என்னது? பிறந்த நாள்னாலே எது தான் முக்கியம்? சத்தமாக சொல்லுங்க. கிஃப்ட்டு தான் முக்கியம். என்ன வெகுமதி? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் மூத்த மகள் 11th படிக்கிறா. அவள் சொல்லுவா, டேடி பிறந்த நாளைக்கு எனக்கு இது கிஃப்டாக வேணும்னு எப்போ சொல்லிடுவா? 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவா. அடுத்த பிறந்த நாளைக்கு எனக்கு இதான் கிஃப்டாக வேணும். வர்ற பிறந்த நாளைக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. அல்லேலூயா. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னது? பிறந்த நாளைக்கு எனக்கு என்ன வெகுமதி கிடைக்கும்? இந்த காலை வேளையில் உங்களோடு கூட அடுத்த சில நிமிடங்கள், ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பலை, அடுத்த சில நிமிடங்கள் ஏசப்பாக்கு கிஃப்ட் கொடுத்தா என்ன கொடுக்கலாம்? இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள்? ஏசப்பாவுடைய பிறந்த நாள். வருஷா வருஷம் ஏசப்பா பேரை சொல்லி யார் புது ட்ரெஸ் போட்டுக்கிறா? சொல்லுங்க. பொதுவாக யார் போடணும்? யார் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க தான் போடணும். ஆனால் யார் போட்டுக்கிறோம்? நம்ம போட்டுக்கிறோம். ஏசப்பா பேரை சொல்லி நம்ம என்ன சாப்பிட்டுக்கிறோம்? மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம். என்ன எல்லாமே யார் செஞ்சுக்கிறோம்? பிறந்த நாள் யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. ஏசப்பாக்கு. ஆனால் கொண்டாடுறது யாரு? நம்ம. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இந்த அடுத்த சில நிமிடங்களில் இயேசுவுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கணும்னா எது கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? யாருக்கு வெகுமதி கொடுக்க? ஏசப்பாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவருக்கு என்னங்க கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னா, பைபிளில் ஒரு 5 கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சரி, 5 கிஃப்ட். இந்த செய்தி முடியும் போது நாம் யோசிக்கணும், நான் ஆண்டவருக்கு எதை என்னால் கொடுக்க முடியும். என்ன பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கை கொடுத்து கேளுங்க, ஏசப்பாக்கு கொடுக்க என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேளுங்க. ஹலோ, ஏசப்பாக்கு பதில் சொன்னாங்களா? பக்கத்தில் என்ன சொன்னாங்க? கேட்க மட்டும்தான் செஞ்சோம் பாஸ்டர். அவங்க ஒன்றும் ஏசப்பாக்கு கொடுக்க ஒன்றுமே கொண்டு வரல. என்ன கிஃப்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒரு 5 விதமான கிஃப்ட் சொல்ல போகிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பே என்னன்னா, கிஃப்ட் ஃபார் த பர்த்டே பாய் ஜீசஸ். பிறந்த நாள் குழந்தை இயேசுவிற்கான ஒரு வெகுமதி. பைபிளில் ஒரு 5 விதமான வெகுமதிகளை கொடுத்த கிஃப்ட் கொடுத்த நபர்கள் இருக்கிறாங்க. முதலாவது இயேசுக்கு யார் கிஃப்ட் கொடுத்தான்னா, யோசேப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய தகப்பன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு தகப்பன் என்ற பெயருக்கு ஒரு நபர் இருக்க வேண்டும், அந்த சந்ததியில் வர வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு கிறிஸ்து முன்னறிந்தபடினால் யோசேப்பை அவர் தெரிந்தெடுக்கிறார். யாருக்கு தகப்பனாக? இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறார்? தெரிந்தெடுக்கிறார். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 1வது அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம் 23 to 25 வசனம் வரை. என் கூட சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கலாம். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. மத்தேயு 1, புதிய ஏற்பாடில் 2வது பக்கம். என்ன 2வது பக்கம்? அதில் பக்கம் போட்டிருக்காது. சாரி, 3வது பக்கம். அதில் பக்கம் போட்டிருக்காது. ஆனால் புதிய ஏற்பாடில் கீழே இருக்குதா? 3ன்னு கீழே போட்டிருக்கோம். மற்ற இடத்துலலாம் மேலே போட்டிருக்கோம். இதில் மட்டும் கீழே இருக்கும். எடுத்துட்டிங்களா? ஹலோ, சரி. இன்னும் சிலர் புரட்டிட்டு இருக்கீங்க, அதனால் எல்லோரும் புரட்டி முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? மத்தேயு 1, 23 to 25 வரை வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து, தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். இந்த ஆங்கிலத்தில் அக்ரனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் எழுத்துக்கள்லாம் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னுடைய செய்தியை நீங்கள்
ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் எஸ் வர்ற மாதிரி தான் நான் 5 gift வச்சுருக்கிறேன். சரியா? ஸோ நீங்கள் எழுதுவதற்கும் மனதில் பதிவதற்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக முதல் கிஃப்ட்டு இவர் கொடுத்த கிஃப்ட் என்னென்னா, இட் இஸ் a gift ஆஃப் சாக்ரிஃபைஸ். தியாகம் என்கிற ஒரு வெகுமதியை, ஒரு கிஃப்டை யார் கொடுக்குறா? யோசேப்பு ஆண்டவர் கொடுக்குறான். நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்களேன். அதில் 19வது வசனம் பாருங்கள். 1:19, 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னா, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி யோசித்து கொண்டிருக்கையில் தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் என்ன பண்றார்? வெளிப்படுகிறார். கவனிங்க, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு பெண் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்படும் போது கணவன் ஒரு கிஃப்ட் கொடுப்பான், கணவன் ஒரு வெகுமதி கொடுப்பான். என்ன வெகுமதினா 10 வெள்ளிக்காசுகள் கொண்ட ஒரு நெக்லஸ் அல்லது ஒரு செயின். அதை அந்த பெண்ணுடைய நெத்தியில் அவன் கட்டிவிட வேண்டும். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லும்போது ஒரு பெண் அந்த 10ல் ஒரு வெள்ளிக்காசை என்ன பண்ணுறா? தொலைச்சிடுறா. அதை தேடி என்ன பண்ணுறா? கண்டுபிடிக்கிறா. காரணம், இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பெண் அந்த திருமணம் செய்கிற நாள் வரை அந்த வெள்ளிக்காசு தொலைஞ்சு போனால் அவள் எதற்கு தகுதியற்றவள்? திருமணம் பண்ணவோ குடும்ப வாழ்க்கைக்கோ தகுதியற்றவள். காரணம், யூதருடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வெள்ளிக்காசையே பத்திரமா பார்க்க முடியலைன்னா குடும்பத்தை அவளால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஒரு பொருளை பத்திரமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் குடும்பத்தின் நபர்களை அவளால் பத்திரமாக பார்த்துக்க முடியாது, கவனிக்க முடியாது. அதனால இவள் எதற்கு தகுதியற்றவள்? வாழ்வதற்கு தகுதியற்றவள், திருமணம் செய்வதற்கு தகுதியற்றவள். அதனால அந்த திருமணத்தை என்ன பண்ணலாம்? தள்ளி வைக்கலாம் என்பது யூதர்களுடைய கலாச்சாரம். ஸோ இந்த பெண்மணி அப்படிதான் என்ன பண்றா? தேடி எடுக்கிறா என்பதை நாம ஆண்டவர் ஊமையா சொல்லும்போது சொல்றார். அப்ப இந்த யோசேப்பு ஒரு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று யோசித்த போது அவன் நினைக்கிறான், இந்த யூதருடைய கலாச்சாரத்தின்படி இந்த பெண்மணி முதல்ல பணத்தை தொலைக்க கூடாது, ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது? திருமணத்திற்கு முன்பு கர்ப்பம் தரிக்க கூடாது. அது ரூல், நியாயப்பிரமாணம். வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அப்படி ஒரு பெண் கர்ப்பம் தரிப்பார், ஆனால் அவளை திருமணம் பண்ணாமல் என்ன பண்ணலாம்? ஒதுக்கி வைக்கலாம். இது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் செய்கிறா? இந்த யோசேப்பு ஒரு தியாகம் பண்ணுகிறான். ஆண்டவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்கிறார். என்ன வெகுமதி தெரியுமா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உலக இரட்சகர் என் வாழ்க்கையில் பிறப்பதற்கு நான் ஒரு வெகுமதியை கொடுக்கிறேன். அது என்ன வெகுமதினா, நான் செய்கிற தியாகம் என்கிற வெகுமதி. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பிறகு நான் அவருக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கிறேன்? நான் இழந்தது என்ன? நம்மகிட்டே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நான் இழந்தது என்ன? எங்கள் அப்பா ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், பயங்கரமான மந்திரவாத குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தில் எல்லாமே மந்திரவாதிகள், பயங்கரமான ஆட்கள். ஒரு பயங்கரமான குடும்பத்தை சேர்ந்தவரை ஆண்டவர் சந்தித்தார், ரட்சித்தார், ஊழியத்திற்கென்று ஆண்டவர் கொண்டு வந்தார். அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். எந்த வேதாம கல்லூரியில் படித்தாரோ அதே வேதாம கல்லூரியில் இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக நான் எதை இழந்தேன், எதை தியாகம் செய்தேன். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச வெகுமதி என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக நாம் செய்கிற தியாகம். இந்த யோசேப்பு ஒரு வெகுமதி ஆண்டவர் கொடுக்கிறான் அந்த கிறிஸ்மஸ் நாளில். என்ன வெகுமதி? தியாகமான ஒரு வாழ்க்கை. இந்த யோசேப்புக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, ஒரு வேளை இந்த பெண்ணை இவன் சேர்த்து கொண்டால் இவனும் எப்படிப்பட்டவன்? நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமானவன், பைபிள் எழுதியிருக்கிற சட்டத்திற்கு விரோதமானவன், இவனும் தப்பான ஆளு என்று பல ஆண்டுகளாக கட்டி காத்து வந்த குடும்ப மானம், கௌரவம் எல்லாமே ஒரே நாளில் காலியாகக்கூடிய நிலைமை. ஆனால் அந்த யோசேப்பு ஒரு முடிவு எடுக்கிறான். உலக மக்களுக்கு தீர்வாக ஒரு இரட்சகர் பிறக்க முடியுமானால் அதற்கு என் வாழ்க்கையில் என்ன இழந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு வெகுமதியை அவன் ஆண்டவர் கொடுக்கிறான்.
இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிற முதல் கேள்வி, நீங்கள் ஆண்டவருக்கு என்று என்ன வெகுமதி கொடுக்க விரும்புகிறீர்கள்? நான் ஆண்டவரை தேடி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? எல்லாம் தருவாருங்க. உங்களுக்கு எது தேவை அத்தனையும் தருவார். நான் சொன்னது போல, எந்த வேதாம கல்லூரிக்கு ஒரு மாணவனாக படிக்க எங்கள் அப்பா வந்தாரோ, அதே வேதாம கல்லூரியில் இன்னைக்கு ஆண்டவர் ஆசிரியராக வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நான் என் குடும்பத்தை விட்டு வந்தால் என்ன ஆகும், என் வாழ்க்கையை விட்டு வந்தால் என்ன ஆகும், ஆண்டவரை பின்தொடர்ந்தால் என்ன ஆகும்? உங்களை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிறதோட 100 மடங்கு ஆண்டவர் மேலே தான் வைப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஆண்டவருக்காக எதை இழக்க முடியும், எதை என்னால் தியாகம் பண்ண முடியும்? யோசேப்பு கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு அவன் நம்மளை மாதிரி கேக் எடுத்து கொடுக்கல, புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல. ஆண்டவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்குறாரு. என்ன வெகுமதினா ஒரு தியாகமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே நான் எங்கே எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறேன்னா, அல்லது உங்களுக்கென்று எதாவது செய்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குதா? நான் எதை உமக்காக இழக்கிறேன், எதை உமக்காக தியாகம் செய்கிறேன்? இந்த யோசேப்பு நல்ல பெயரை தியாகம் செய்கிறான், நல்ல வாழ்க்கையை தியாகம் செய்கிறான். சரித்திர ஆசிரியர் ஒருவர், ஜோசபஸ் என்று சொல்லுகிற ஒருவர், அவர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், யோசேப்பு ரோட்ல போற ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. அவன் பெரிய ஐஸ்வர்யம், பெரிய சொத்துக்கு பாத்திரன். எருசலேம்ல, அதாவது பெத்லகேம்ல அவனுக்கு சொந்தமாக எல்லாம் இருந்தது, வீடு இருந்தது, மாளிகை இருந்தது என்று எழுதுகிறார். ஆனா அவன் வாழ்க்கை எங்க இருந்தது? ஒரு மாட்டு தொழுவத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் யோசேப்பும் மரியாளும் தங்கியிருந்து இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை. காரணம் என்ன? சரித்திர ஆசிரியர் அதற்கும் எழுதுகிறார், இயேசு வயிற்றில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு, அல்லது மரியாள் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதையும், யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டாள் என்பதையும் அவங்க குடும்பத்தார் கேள்விப்பட்ட போது அவர்களே அந்த வீட்டில் இடம் கொடுக்காமல் அவரை ஒதுக்கி வைத்தார்கள் என்று ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸுக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்க விரும்புறீங்க? யோசேப்பை போல் நாம் தியாகம் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் எதை தியாகம் செய்ய முடியுமோ அதை தியாகம் செய்வோமானால் அதுதான் ஆண்டவருக்கு நான் கொடுக்குற பியூட்டிஃபுல்லான ஒரு வெகுமதி. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளில் இப்படிப்பட்ட வெகுமதியை கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ரெண்டாவது ஒரு வெகுமதியை கொடுக்குறாங்க மரியாள். லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரை, 31லேருந்து 38, 1-2 வசனம் மாத்திரம் நான் சொல்ல வேகமாக என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:31. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. 34, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். 35 வாசிங்க. பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 37, 38 வாசிங்க என் கூட சேர்ந்து. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 38, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஒரு பக்கம் யாரு? யோசேப்பு தகப்பன் ஒரு வெகுமதியை, ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு. என்ன கிஃப்ட்? தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து ஒரு வெகுமதியை அவர் கொடுக்கிறார். நான் சொன்னது போல ஆண்டவருக்கு எதுங்க பிடிக்கும்? மட்டன் பிரியாணியா? இல்லைங்க. அல்லது ஒரு வெள்ளியில் ஒரு செயின் செஞ்சு போட்டா, தங்கத்தில் ஒரு செயின் செஞ்சு போட்டா அவருக்கு பிடிக்குமா? இல்லைங்க. அவர் தியாகத்தை விரும்புகிற ஆண்டவர். அதனால தான் நான் மேலே ஏறி வரும்போது பாஸ்டர் பெவிஸ்டன் அவர் ஆராதனை நடத்திருக்கும் ஒரு வார்த்தை சொன்னார், பிலிப்பியர்ல இருந்து 2வது அதிகாரம். அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து. இயேசு கிறிஸ்துவை எதை தியாகம் பண்ணாரு? பொதுவாக மனுஷங்க எதை தியாகம் பண்ணுவோம் சொல்லுங்க. இப்போ நான்
மதுரை பைபிள் காலேஜில் இருக்கிறேன். இது தமிழ்நாட்டில் உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காடோட பைபிள் காலேஜ். இப்போ என்ன கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே அமெரிக்கா கூப்பிடுறாங்க, பாஸ்டர் நீங்கள் இங்கே வந்துடுங்க. முழு உலகத்தில் இருக்கிற பைபிள் காலேஜுக்கும் நீங்கள் யாராக இருக்கலாம், ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம்னா நான் இதை தியாகம் பண்ணிட்டு போவேன். ஏன்னா நான் போகிற இடம் எங்கே சொல்லுங்க, இதை விட நான் தியாகம் பண்ணுறேன்னா போகிற இடம் எங்கே, இதை விட பெரிய இடத்துக்கு போகிறேன். ஆனால் ஆண்டவர் எதை தியாகம் பண்ணார், சின்ன இடத்த தியாகம் பண்ணி பெரிய இடத்துக்கு போல. நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? பரலோகத்தை தியாகம் பண்ணி எங்க வந்தாரு, பூமியில வந்தார். நீ இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையெல்லாம் பாருங்க, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவர் யாரு, வெளிச்சம். நான் தியாலஜி எடுக்கும்போது சொல்லி கொடுப்பேன், ஆண்டவருடைய சர்வ ஞானம், அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது. சர்வ ஞானி என்பது அவருக்கு பெயர், பைபிள் கொடுக்குது. எல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு சொல்லுங்க, மரியாளுடைய வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சம் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இருட்டு கற்பத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. எத்தனை மாசம், சராசரி குழந்தையை போல. நம்மளால கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சா நம்ம இப்படி இருப்போமா? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? பரலோகத்தை விட்டு தியாகம் செய்ய வந்த ஆண்டவருக்கு நாம கொடுக்கிற வரை என்ன வெகுமதி அவரை சந்தோஷப்படுத்த முடியும்? எதை தவிர, தியாகத்தை தவிர. இரண்டாவது, மரியாள் ஒரு வெகுமதி கொடுக்கிறார். இது என்ன வெகுமதினா, இட் இஸ் a gift of submission, அர்ப்பணிப்பு என்கிற ஒரு வெகுமதியை கொடுக்கிறார். மரியாள் இங்க ஒரு வார்த்தை சொல்றார் தூதனை பார்த்து, நான் ஆண்டவருக்கு, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு அடிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத கலாச்சாரத்தில், எபிரேய கலாச்சாரத்தில் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தது என்னன்னா நடனம். எது? அவங்க வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில் நாமெல்லாம் எப்படி ஆராதிப்போம்? சர்ச்சில் பாட்டு பாடும்போது நம்ம எப்படி பாடுவோம்? கீழே என்ன அடிச்சிருக்கோம், ஆணி அடித்து வச்ச மாதிரி இங்கேருந்து என்ன பண்ண மாட்டோம், அசைய மாட்டோம், இப்படியே இருப்போம். சிலர் கை தட்டுனா கை தட்ட வராது, வாய் திறந்து பாடுங்கன்னா வாய் திறந்து பாட மாட்டாங்க. தெருவில் தண்ணி குடத்துக்கு சண்டை போடுறதுன்னா நல்ல சத்தமாக சண்டை போடுவாங்க. வாயை திறந்து ஆராதிங்கன்னு பெவிஸ்டன் பாஸ்டர் சொன்னார்னா என்ன வராது, சத்தம் வராது. ஏன்னா நம்ம வேற மனுஷன் ஆயிடுவோம் இங்கே வந்த உடனே, ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே. அல்லேலூயா. யூதருடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்ன தெரியுமா, எப்போது எது இருக்கும், டான்ஸு, ஆட்டம். அவங்க ஆராதிக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, நடனமாடி தான் ஆண்டவரை ஆராதிப்பது யூதருடைய வழக்கம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தணும்னா, மோசையின் காலத்தில் செங்கடல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டா பிளக்கிறார். பிளந்த உடனே மோசையின் சகோதரி மிரியாம் தம்புருவை எடுத்து என்ன பண்ணுகிறா, பாட்டு பாடுறா. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் யுத்தத்தில் வல்லவர், எகிப்தின் சேனைகளையும் ரதங்களையும் குதிரையையும் குதிரை வீரரையும் தண்ணீரில் என்ன பண்ணாரு, அமிழ்த்து போட்டார். இப்படி பாடுறாங்க. நடனமாடி ஆண்டவரை பாடுவது அவர்கள் கலாச்சாரத்தில் ஒன்று. ஆனால் இங்கே மரியாள் யாரு, யாரு, ஒரு கன்னி பெண், வயிற்றில் என்ன இருக்குது, இயேசு கிறிஸ்து குழந்தை இருக்கிறாரு. மற்ற பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, நடனம் ஆடுறாங்க, சந்தோஷமா குதிச்சு பாடுறாங்க. மரியாள் என்ன பண்ண முடியாது, அதே வயசு தான், பாட முடியாது, ஆட முடியாது. மற்றவங்கலாம் எது எது சாப்பிட தோணுதோ எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. மரியாள் அப்படி சாப்பிட முடியாது. மற்றவங்களாம் எப்படி இல்லாமோ படுத்து தூங்குறாங்க, மரியாளால் அப்படி தூங்க முடியாது. கவனமா படுக்கிறா, கவனமா எழும்புறா. ஏன்னா வயிற்றுல யார் இருக்கிறா? அல்லேலூயா. நான் வாலிப ஊழியத்தில் பல வருடங்களாக இருந்ததுனால நிறைய வாலிபர்கள் கேட்பாங்க, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நான் ஏன் அதை செய்யக்கூடாது, நான் ஏன் அங்கே போகக்கூடாது, யாரும் செய்யாதையா நான் செஞ்சிட்டேன். அல்லேலூயா. ஆனால் மரியாள் பாருங்க, இவள் வாழ்ந்த வாழ்க்கை வித்தியாசமானது. காரணம், வயிற்றுல யாரும் சுமக்கிறா, இயேசுவை சுமக்கிறா. நீ இயேசுவை சுமக்கிறவங்களா இருந்தா உங்க வாழ்க்கை மற்றவங்கள மாதிரி என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நீ சில சகிச்சுதான் ஆகணும், சிலதை அனுபவிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் கிறிஸ்துமஸ் செய்தின்னு இப்படி கொடுக்குறீங்க?
அல்லேலூயா. மரியாள் ஒரு வெகுமதி கொடுத்தா. என்ன வெகுமதி தெரியுமா? லேவியராகமத்தில் இருக்குது. நீங்கள் இப்போ எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. லேவியராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பே, ஒரு கன்னி பெண் திருமணத்திற்கு முன்பே கற்பம் தரித்தால் பொது இடத்தில் வைத்து அவளை கல்லெறிந்து என்ன பண்ணணும்? கொல்லணும். அதான் ஆண்டவர் எழுதி வச்ச நியாயப்பிரமாணம். இப்ப மரியாள் என்ன ஆயிருக்கிறா? திருமணத்துக்கு முன்னே கற்பம் ஆயிருக்கிறா. இது பரிசுத்த ஆவியினால் நடந்ததுன்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னா உலகம் என்ன பண்ண போறது கிடையாது, நம்ப போறதே கிடையாது. இப்ப சொன்னாலே நம்ப மாட்டாங்க. எப்போ டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கிற 2024 சொன்னாலே நம்ப மாட்டாங்க. இயேசு வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனால் மரியாள் சொல்றா, நான் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு ஒரு வெகுமதியை கொடுக்க விரும்புகிறேன். என்ன வெகுமதி கொடுமா தெரியுமா? அவருக்கு அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கை என்ற வெகுமதியை நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே, நான் எதில் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன்? என்னால் அர்ப்பணிக்க முடியுதா? அல்லது எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறேனா? நான் விரும்பின வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? அல்லது ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் பயபக்தியாய் உண்மையாய் வாழ என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேனா? இந்த கேள்வியை நாம் எல்லாரும் கேட்க வேண்டியது அவசியம். இந்த காலவேளை ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. மூணாவது ஒருத்தங்க ஒரு வெகுமதி கொடுத்தாங்க. நான் வேகமாக அந்த 5 வெகுமதி சொல்லி போகிறேன். இட் இஸ் a gift of shepherds. மேய்ப்பர்கள் ஆண்டவருக்கு ஒரு வெகுமதியை கொண்டு வந்தார்கள். அதே லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10லிருந்து 12ஆம் வசனம் வரை நீங்கள் குறிச்சுக்கோங்க. அப்புறம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18வது வசனம். நான் வேகமாக அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அதில் 1-2 காரியத்தை மாத்திரம் வாசிப்போம். 11ஆம் வசனம் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு ஊரிலே பிறந்திருக்கிறார். 12ஆம் வசனம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். 16வது வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அடுத்து வாசிங்க. கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். 18வது வசனம், மேய்ப்பராலே அந்த பிள்ளை மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மேய்ப்பர்களை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் தேவாலய மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். காரணம், இவங்க தான் ஆலயத்தில் பலி செலுத்துறதுக்கு எதை கொடுக்கணும்? ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறக்குமானால், பொதுவாக மனிதர்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை நடப்பதற்கு பேசுவதற்கு கொஞ்சம் என்ன பண்ணும்? சில மாதங்கள் எடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் சொல்கிறது புரியுதா? இல்லை பாஸ்டர், நான் எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தோடனே பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறவங்கள நான் பார்க்க விரும்புகிறேன். என்ன, ஆராதனைக்கு பிறகு உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆடு நமக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. குட்டி போட்டு அந்த ஆடு குட்டி வெளியில் வந்த உடனே என்ன பண்ணும்? குதிக்கும், துள்ளும், சத்தம் போடும். மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டி குதித்து கால் எலும்புகளுக்கு, அது பிஞ்சு எலும்பாக இருக்கும், அந்த சின்ன எலும்புகளுக்கு ஏதாவது சதைக்கோ ஏதாவது காயம் ஏற்பட்டால் அதை எங்கே கொண்டு போக முடியாது? ஆலயத்திற்கு பலி செலுத்துவதற்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஆட்டில் பிரச்சனை இருக்கு, அது நசல் கொண்டது, அது பிரச்சனையானது, அடி வாங்கினது, காயம்பட்டது, அதனால கொண்டு போக முடியாது. ஸோ ஆடு குட்டி பிறந்த உடனே, முதல் பேரான குட்டி பிறந்த உடனே மேய்ப்பர்கள் அதை என்ன பண்ணுவாங்க? வெள்ளை துணிகளினால் அடிபடாம காலை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கட்டுவாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு செய்தி வருது, உலகத்தின் பாவங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இவங்க வேகமா வந்து பார்க்குறாங்க. மேய்ப்பர்கள் பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து அவங்களை குறித்து சொன்னபடியே, இது உங்களுக்கு அடையாளம் என்று எழுதப்பட்டபடியே வந்து பார்த்த உடனே அவங்க கண்ணில் எதுபடுது தெரியுமா? எதுபடுது? ஏய், நம்ம சுற்றி வைக்கிற ஆட்டுக்குட்டி மாதிரி யார் இருக்கிறா? இந்த குழந்தைய துணியில் சுற்றி வச்சிருக்கிற மேய்ப்பர்கள் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை யாரு? முழு உலகத்திற்காக பலி செலுத்தும்படி அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இதை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டது மேய்ப்பர்கள். அல்லேலூயா. அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுதான் நம்ம வாசித்த நான் உங்களுக்கு சொன்ன அந்த 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில், மேய்ப்பராலே தங்களுக்கு
சொல்லப்பட்டதை கேட்ட, சொல்லப்பட்டதை, அந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க. 17ஆம் வசனத்தில் கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த 2 வார்த்தையை ஹைலைட் பண்ணிக்கோங்க. மேய்ப்பர்கள் யோசேப்பை போல என்னால என்ன பண்ண முடியாம இருக்கலாம், என்ன பண்ண முடியாம இருக்கலாம், ஒரு தியாகத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம். மரியாளை போல என்னால முழுவதும் அர்ப்பணிக்கப்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னால் ஒன்று சொல்ல முடியும், செய்ய முடியும். என்ன தெரியுமா? நான் கேட்டதை மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், சொல்ல முடியும். ஒவ்வொரு கிறிஸ்மஸும் ஆண்டவர் நமக்கு எதுக்கு தருகிறார்? மட்டன் சாப்பிட்டு குப்புறப்படுத்து தூங்கவா? இல்லைங்க. நான் கேட்ட ஒரு சத்தியம் இருக்குதுல்ல, அதை யாராவது ஒருத்தருக்காவது நான் என்ன பண்ணணும்? எங்க பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட முடியாது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாமல் இருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, உதாரணமா, சார் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஹோட்டல் சார் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு? நம்ம என்ன சொல்லுவோம்? சார் அந்த ஹோட்டலுக்கு போங்க சார், நாங்கள் சாப்பிட்ருக்கேன், மற்ற இடத்த பார்க்கல, அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இவ்வளோ தாங்க சுவிசேஷம். இந்த ஏசப்பா நான் பார்த்துருக்கேங்க, எனக்கு அவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, என்னை விடுவிச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, அவர்கிட்ட வாங்குங்க. அவ்வளோதான் சுவிசேஷம். மேய்ப்பர்கள் ஆண்டவர் கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா? தாங்கள் கேட்டதை பிரசித்தம் பண்ணினார்கள், தாங்கள் கேட்ட செய்தியை சொன்னார்கள். இன்னைக்கு ராத்திரி 12 மணி ஆறதுக்குள்ள, 26ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாம் முடிந்தால் யாராவது ஒருத்தருக்காவது, ஒரு சின்ன பையனுக்கோ, ஒரு சின்ன பிள்ளைக்கோ, ஒரு வாலிப பையனுக்கோ, ஒரு வாலிப பொண்ணுக்கோ, என் வயதில் உள்ளவங்களுக்கோ, எனக்கு அறிமுகமானவங்களுக்கோ, யாராவது ஒருவருக்கு இந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்த முடியுமானால் அதுதான் நான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி. இந்த மேய்ப்பர்கள் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இட் இஸ் a gift of salutation. ஆண்டவரை வணங்கி அவரை பிரசித்தம் பண்ணின ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதான் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி. 4வது ஒரு வெகுமதியை சொல்ல விரும்புகிறேன். மேஜிஸ், சாஸ்திரிகள், ஞானிகள் ஆண்டவருக்கு ஒரு வெகுமதியை கொண்டு வந்தார்கள். நம்ம இதில் நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம், நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் வந்ததுலேருந்து பெவிஸ்டன் பாஸ்டே 3 தடவை சொல்லிட்டார், ஞானிகள் கொண்டு வந்ததை போல, ஞானிகள் கொண்டு வந்ததை போல. ஞானிகள் என்ன கொண்டு வந்தாங்க? அதே மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. அதில் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்களேன். 1-2 வசனங்கள். ஏரோது நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து, நீங்கள் அந்த வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா எருசலேம் பெத்லகேமுக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது பாபிலோன். பாபிலோன் எதுக்கு ரொம்ப பெயர் பெற்றது? உங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி அவரே தகவல் களஞ்சியம். என்ன, நான் ஒரு தகவல் சொல்கிறேன் இன்னைக்கு. இந்த பாபிலோன் எதற்கு பிரசித்தி பெற்றதுன்னா, தூப வர்க்கத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது. பிராங்கன்சைன்ஸ் அது அங்கிருந்து தான் எடுக்கிறாங்க, மரத்திலிருந்து. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கிழக்க வந்தா நாம் பார்க்கிற தேசம் ஆப்பிரிக்கா. அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மிர் என்று சொல்லுகிற வெள்ளை போலம் ஆப்பிரிக்காவில் தான் தயாரிக்கப்படுகிறது, உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரத்தில் உள்ள ஒரு வகையான பிசின், ஒரு வாசனை திரவியம். 3வது அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் கிழக்க வந்தா நம்ம ஊர். எந்த ஊர்? இந்தியா. இங்க என்ன ஸ்பெஷல்? பொண்ணு ஸ்பெஷல். சரித்திர ஆசிரியர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த 3 சாஸ்திரிகளும் கொண்டு வந்த பொருட்களை வைத்து ஒருவர் பாபிலோனிலிருந்தும், ஒருவர் ஆப்பிரிக்காவிலிருந்தும், ஒருவர் ஆசியா கண்டமாக இந்தியாவிலிருந்தும் வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இவங்க 3 பேரும் கொண்டு வந்த கிஃப்டை வச்சு. ஆனால் என் செய்தி அது கிடையாது. இவங்க ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாங்க? பொண்ணை கொடுத்தாங்களா, வெள்ளியை கொடுத்தாங்களா, தூப வர்க்கத்தை கொடுத்தாங்களா? இது எல்லாம் தாண்டி 2 வார்த்தையை வாசிக்கும்படி கேட்கிறேன். 11ஆம் வசனத்தில் பாருங்க, அதன் பின்பகுதியில் வாசிங்க. அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்க வைத்தார்கள். 12வது வசனம் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? பின்பு அவர்கள்
ஏரோதுவினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். இவங்க கொடுத்த கிஃப்ட் என்ன? They gave the gift of substituted way. மாற்றப்பட்ட பாதையை ஆண்டவருக்கு பரிசாய் கொடுத்தார்கள். இந்த 2024 கிறிஸ்துமஸ் வரைக்கும் நீங்க எப்படினாலும் இருந்திருக்கலாங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிறாருன்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் ஒரு சிறந்த பரிசை சொல்றேன். இந்த சாஸ்திரிகளுக்கு ஏரோது ராஜா ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்க போயிட்டு இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு யார்கிட்ட வந்து சொல்லணும்? என்கிட்ட வந்து சொல்லணும். நானும் அவரை என்ன பண்ண விரும்புகிறேன்? பணிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனா உண்மைக்கு அவன் ஆசை என்ன? பணிந்து கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம் கிடையாது. இயேசுவை என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். ஏன்னா என்னை விட பெரிய ராஜா இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது என்பதான் அவனுடைய எண்ணம். ஆனால் இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வார்த்தை வந்த உடனே, செய்தி வந்த உடனே, இயேசுவை குறித்து பேசினதை கேட்ட உடனே, அவங்க போய் அந்த சம்பவத்தை பார்த்த உடனே, தூதன் அவள்கிட்ட பேசினதை கேட்டு அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஏய், நான் இந்த இயேசுக்கு ஒரு வெகுமதி கொடுக்க விரும்புகிறேன், ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புகிறேன். என்ன கிஃப்ட் தெரியுமா? இனி நான் என் பழைய பாதைக்கு நேராய் போவதில்லை, பழைய உறவுகளுக்கு நேராய் போக போவதில்லை, பழைய வாழ்க்கைக்கு நேராய் திரும்ப போவதில்லை. இயேசுவை பார்த்த இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை வேறு பாதையில் போக போகிறது. இன்னைக்கு அவர் கொடுக்க முடிஞ்ச மிக சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது, ஆண்டவரே என் வாழ்க்கை மாற்றப்பட்டதாய், நான் வந்த பிரகாரம் இல்லை ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக நான் ஆராய்த்ததை போல் இல்லை ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக நான் வாழ்ந்ததை போல் இல்லை ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி விட்டு பழைய வாழ்க்கைக்கு போகிறவனா இதுவரைக்கும் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். உமக்கு ஒரு வெகுமதி கொடுக்க விரும்புகிறேன். இட் இஸ் a gift of substituted way. மாற்றப்பட்ட என் வாழ்க்கை பாதை தான் உமக்கு நான் கொடுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து அந்த பொன்னை காட்டிலும், தூப வர்க்கத்தை காட்டிலும், விலையேறப்பட்ட வெள்ளை போலம் வாசனை திரவியங்களை காட்டிலும் அவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது என்ன தெரியுமா? என் வார்த்தையை கேட்டு இந்த ஞானிகள் தங்கள் ஞான சாஸ்திரங்கள் எல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு, இல்லைப்பா இந்த ஆண்டவர் சர்வ வல்லவர், நாங்கள் இவர் விரும்புகிற பாதையில் போக விரும்புகிறோம் என்று ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்களே, அதுதான் விலையேற பெற்ற வெகுமதி. நானும் நீங்களும் அதை கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 5வது ஒரு கூட்டம், அதையும் நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு அவரை கொண்டு போகிறார்கள். லூக்கா 2வது அதிகாரம். நமக்கு தெரியும், நாம் நிறைய செய்தி அதிலிருந்து கேட்டிருக்கலாம். இது 2 பேர், சிமியோன் அண்ட் ஹானா. சிமியோனும் ஆசாரியனாகிய சிமியோனும் அன்னாள் என்கிற ஒரு விதவையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வெகுமதி. இதுதான் 5வது வெகுமதி. இவங்க என்னங்க கொடுத்தாங்க? லூக்கா 2வது அதிகாரம் 25லேருந்து 38வது வசனம் வரை நீங்கள் உங்கள் வீடுகளில் போய் வாசிக்கலாம். நேரம் ஆனதுனால நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இவங்க கொடுத்த வெகுமதி என்ன? 2 வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். 2:34 என் கூட சேர்ந்த அந்த முதல் பகுதியை வாசிங்க. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, சரி, அதே போல அதே 2வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிங்க. அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, தமிழ்ல புகழ்ந்துன்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ரூட் வேர்டு கிரேக்க வார்த்தையில் இப்படி இருக்கிறது. she not only worshipped, glorified, she also blessed God. அவள் ஆண்டவரை துதிக்க மகிமைப்படுத்த மாத்திரம் செய்யவில்லை, ஆண்டவரை ஆசீர்வதித்தாள். குழந்தையை வாழ்த்தினாள், ஆசீர்வதித்தாள். இவங்க 2 பேரும் என்ன கொடுத்தாங்க? நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, யோசேப்பு ஒரு வெகுமதி கொடுத்தான். என்ன வெகுமதி? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யோசேப்பு ஒரு வெகுமதி கொடுத்தார். என்ன வெகுமதி? தியாகம் என்கிற ஒரு வெகுமதியை கொடுத்தார். மரியாள் ஒரு வெகுமதியை கொடுத்தாங்க. என்ன வெகுமதி?
சப்மிஷன், அர்ப்பணிப்பு என்கிற ஒரு வெகுமதியை கொடுத்தார்கள். மேய்ப்பர்கள் ஒரு வெகுமதியை கொடுத்தார்கள். என்ன வெகுமதி? சல்யூட்டேஷன், வணங்குதல், துதித்தல், பிரசித்தம் பண்ணுதல் என்ற ஒரு வெகுமதியை கொடுத்தார்கள். இந்த சாஸ்திரிகள் ஒரு வெகுமதியை கொடுத்தார்கள். என்ன வெகுமதி? சப்ஸ்டிடியூட்டட் வே, மாற்றப்பட்ட பாதை என்கிற ஒரு வெகுமதியை கொடுத்தார்கள். கடைசியாக இவர்கள் கொடுத்த வெகுமதி என்ன? இட் இஸ் a gift of successful life. வெற்றிகரமான வாழ்க்கை என்ற ஒரு வெகுமதியை இவர்கள் 2 பேரும் ஆண்டவருக்கு பரிசாய் கொடுத்தார்கள். இங்க இருக்கிற நீங்க இதுல எதுலனாலும் இருக்கலாம். இந்த 5 கேட்டகரியில் எதுலனாலும் இருக்கலாம். ஏன்னா இத்தனை வயசுல உள்ளவங்களையும் நான் அந்த இடத்துக்குள்ள பார்க்குறேன். கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் இந்த 5 கேட்டகரியில் உள்ளவங்களும் இதுக்குள்ள இருக்கிறீங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் இருக்கிறீங்க? யோசேப்பை போல நடுத்தர வயதில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. மரியாளை போல கன்னிகள் இருக்கலாம். மேய்ப்பர்களை போல நான் பெரிய ஆள்லாம் இல்லையா, நான் சாதாரண ஆளு, அப்படிப்பட்டவங்களும் இருக்கலாம். ஞானிகளை போல பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கலாம். கடைசி கூட்டத்தை போல எனக்கு மரியாதை மாதிரி அர்ப்பணிக்கவும் வயசாயிருச்சு, இப்போ என்னால் செய்ய முடியாது, முன்னாடினா செஞ்சிருக்கலாம். யோசேப்பை மாதிரி தியாகம் பண்ணவும் எனக்கு வயசு இல்லைங்க. இந்த ஞானிகளை மாதிரி கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணமோ சொத்தோ பொருளோ இல்லைங்க. அதெல்லாம் தாண்டிருச்சுங்க. மேய்ப்பர்கள் மாதிரி ஓடி ஓடி போய் சொல்றதுக்கும் எனக்கு இப்போ முடியாதுங்க. ஆனால் கடைசியில் உன்னதை எல்லாரும் செய்ய முடியும். என்ன தெரியுமா? இந்த ஆண்டவருக்காக நான் ஒரு பரிசை கொடுக்க விரும்பினால் அது என் வாழ்க்கையை வெற்றிகரமாய் உண்மையாய் வாழ்ந்து, நீங்கள் அந்த வீட்டில் போய் அந்த பகுதியை வாசித்து பாருங்க. சிமியோன் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு வாழ்த்தி அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. அன்னாள் கடைசி வரைக்கும் உண்மையாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை வாழ்த்தி அவளுடைய வாழ்க்கை முடிகிறது. உங்கள் முன்னாடி இந்த காலைவேளை நான் கேட்க விரும்புகிற கேள்வி இதுதான். வாட் யூ ஹேவ் டு ஆஃபர் டு காட் ஆஸ் கிஃப்ட்? இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை வெகுமதியாய் கொடுக்க விரும்புகிறீர்கள்? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு இங்கே யாருமே சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற நான் உட்பட யாரும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த 5ல் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாரு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி அதை செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற வெகுமதி என்ன? தியாகமான ஒரு வாழ்க்கை. இந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற ஒரு வெகுமதி என்ன? அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற வெகுமதி என்ன? அவரை குறித்து சாட்சியாய் அறிவிக்கும் ஒரு வாழ்க்கை. இந்த ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி என்ன? இதுவரை வாழ்ந்த பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு வேறு பாதையில், அவர் விரும்புகிற பாதையில் நான் போவேன் என்ற அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை. இந்த ஆண்டவருக்கு நான் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? சாகர வர இவருக்காக உண்மையாய் வாழ்வேன் என்கிற வெகுமதி. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை பொண்ணை கொடுத்தோ, வெள்ளியை கொடுத்தோ, ஒரு விலையுயர்ந்த காரை கொடுத்தோ, ஒரு ஃபோனை கொடுத்தோ இவரை சந்தோஷப்படுத்த முடியாது. இவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நான் முடிக்கணும்னா உங்கள் முன்னாடி இந்த கேள்வியோடு முடிக்க விரும்புகிறேன். வாட் கிஃப்ட் யூ ஹவ் brought to ஜீசஸ்? இந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்கி போகிறதுக்கு முன்னால் உங்கள் மனசில் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உமக்கு நான் என்ன வெகுமதி கொடுக்க முடியும்? தியாகமுள்ள வாழ்க்கையா, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையா, அல்லது மாற்றப்பட்ட வாழ்க்கையா, உம்மை குறித்து அறிவிக்கும் வாழ்க்கையா, உமக்கு உண்மையுள்ள வாழ்க்கையா? ஆண்டவரே, உம்முடைய பிறந்த நாளில் எனக்கு பிடிச்சதை உமக்கு கொடுக்காமல் உமக்கு பிடித்ததை கொடுக்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அந்த ஜெபத்தை என்னோடு சொல்ல விரும்புகிறவங்க மட்டும் நீங்கள் எழுப்பி நிற்கலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இப்படி வாழ கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொன்னையோ வெள்ளியோ விரும்புவதை விட எங்கள் வாழ்க்கை நீர் அதிகமாக எதிர்பார்க்கிறீர். ஆண்டவரே, அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வெகுமதி. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த இரவு 12 மணி முடிவதற்குள் யாராகிலும் ஒருவருக்காவது உம்மை குறித்து அறிவிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக.
நீர் விரும்புகிற ஆத்மா என்கிற வெகுமதியை உமக்கு இந்த நாளிலே கொடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னம், நாங்கள் கேட்ட வார்த்தை எங்கள் காதுகளில் இருதயத்திலும் அது திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.